கடலில் மரணத்தின் நிழலில் சிக்கிய ஒரு மீனவரை ஒரு மர்மமான பச்சை கல் காப்பாற்றியது. ஆனால் அந்த கல் பின்னர் உலக புகழ்பெற்ற மரகத நடராஜர் சிலையாக மாறியது தெரியுமா? தமிழ்நாட்டின் திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோயில் பற்றி சொல்லப்படும் இந்த மரகத நடராஜர் ஐதீகம் மிகவும் பிரபலமானது. கடலில் புயலில் சிக்கிய ஒரு மீனவரின் உயிரை காப்பாற்றிய பச்சை நிற மரகதக்கல் பின்னர் உலக புகழ்பெற்ற மரகத நடராஜர் சிலையாக உருவானது என்ற இந்த கதை பக்தர்களிடையே இன்று வரை பக்தி உணர்வுடன் பேசப்படுகிறது. ராமேஸ்வரம் பகுதியில் கிடைத்த அந்த அரிய மரகதக் கல்லை பாண்டிய மன்னர் மிகவும் மதிப்புடன் ஏற்று இறைவனுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் நடராஜர் சிலையாக அதனை செதுக்கச் செய்தனர். இந்த சிலையின் சிறப்பு என்னவென்றால் இது மரகதக் கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நடராஜர் சிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிலைக்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்க தினசரி சந்தன காப்பு பூசப்படுவது மிகவும் தனிச்சிறப்பு. ஆண்டில் சில நாட்களில் மட்டுமே முழு மரகத வடிவில் பக்தர்கள் தரிசிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோயில் உத்தரகோசமங்கை பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். குறிப்பாக மார்கழி திருவாதிரை விழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். இன்றும் திரு உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோயில் அந்த அதிசய மரகத நடராஜர் அருள் பாலித்து வருகிறார். இந்த அதிசய கதையை நீங்கள் முன்பே கேட்டிருக்கிறீர்களா? கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.